இட்டாலியில ஒரு விவசாய குடும்பத்துல பொறக்குறாங்க. அதுக்கப்புறம் மாடலிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் ஆகுறாங்க. யார் யாரெல்லாம் ஹாலிவுட் படங்கள் பார்க்குறாங்களோ, அவங்க கண்டிப்பா ஒரு சில ஃபிரான்சைஸிய மிஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ், ஜேம்ஸ் பாண்ட் இந்த 2 ஃபிரான்சைஸிலயுமே அவங்க நடிச்சிருக்காங்கன்னு கேள்விப்படும்போது, எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காவும், சர்ப்ரைசிங்காவும் இருந்தது. இந்த 60 வயசுல எப்படி இருப்பாங்க? நமக்கு ஒரு இமேஜின் இருக்குல்ல. அவங்க தோல்லாம் சுருங்கி போய், ஓகே இவங்க பழம்பெரும் நடிகை இருந்திருக்காங்கன்றத நம்ம யோசிப்போம். அப்படிதாங்க நானும் Instagram ஐடிய சர்ச் பண்ணி பார்த்தேன். பார்த்தா, இப்ப இருக்க ஹீரோயின்ஸுக்குலாம் அவங்க டஃப் குடுப்பாங்க. அந்த ரேஞ்சுல அவ்ளோ அழகா இருக்காங்க. அவங்கள பத்தி கேள்விப்படும்போது, நெறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. முக்கியமா நான் ஒண்ணு கேட்டு ஸ்டன் ஆயிட்டேன். என்ன சொல்றாங்கன்னா, இட்டாலியில வந்து இந்த ஸ்பெர்ம் டொனேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற சட்டத்த கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் யோசிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல ஒரு மேகசினுக்கு அவங்க அந்த சமயத்துல பிரெக்னன்ட்டா இருந்திருக்காங்க, மோனிகா. அப்போ வந்து ஒரு நியூட் ஃபோட்டோ ஷூட் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அது எதிர்த்து, இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. கவர்மெண்ட் இப்படி ஒரு சட்டத்த கொண்டு வரக்கூடாது. அப்ப பாருங்க அவங்க வெறும் ஒரு ஆக்ட்ரஸாவும், ஒரு மாடலிங் பண்ற ஒரு பொண்ணாவும் மட்டும் இல்லாம, ரொம்ப போல்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வுமனாவும் இந்த சொசைட்டில இருந்துகிட்டு இருக்காங்கன்றத, ரொம்ப அழகா அந்த ஃபோட்டோ ஷூட்ல காட்டிட்டாங்களோன்றது தோணுது. அந்த இட்டாலியில இருக்க நெறைய ரைட்டர்ஸ் அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்க அந்த அழகு, அந்த வடிவம் அப்படின்றது ஓவராலா இட்டாலியில இருக்க மொத்த அழகே அவங்க கிட்ட குடுத்தா மாரி இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க.